அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? இறைவார்த்தை கேட்குறீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? அப்படி வாசிக்கிறவர்கள் கேட்கிறவராக இருந்தால் நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இறைவன் நம்மளை இறைவார்த்தை வாசிக்கும்படியும் கேட்கும்படியும் வைத்தார் என்றால் எவ்வளவு ஒரு நிறைவான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? நாள்தோறும் இறைவார்த்தை வாசிப்போம், கேட்போம். அதனால் நிறைய நன்மைகளை அடைவோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 7 இறைவார்த்தை 22 24 முடிய. ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மை விரும்புவது, கூர்மையானது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் அசைவுகள் எல்லாற்றையும் விட மிக விரைவானது, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஞானத்துக்கு என்னென்ன விளக்கம் பாருங்க. என்னது? ஞானம் ஆற்றல் கொண்டது, ஆற்றல் அறிவுடையது. அப்போ ஞானம் நாம் பெற்றால் கண்டிப்பாக அறிவுத்தன்மையோடு நாம் செயல்படுவோம். இதுவரைக்கும் நாங்கள் அறிவுத்தன்மை இல்லாமலாம் இருந்தோம் நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, நாம் செயல்படுவதிலே வித்தியாசம் இருக்கும் இல்லையா? நாம் என்ன செயல்படுகிறோம் என்பதை அறியாமலே சில காரியங்கள் செய்வோம். அதனால்தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஞானத்தினுடைய ஆற்றல் அறிவுடையதாக இருக்கிறது, தூய்மையானதாகவும் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் தூய்மையானதும் தனித்தன்மை வாய்ந்தது. நம்மோடு ஞானம் இருக்கிறது என்பதை தனியாக பிரித்து காட்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பிறருக்கு பிரித்து காட்டும். பல வகைப்பட்டது. ஏனென்றால் உதவி செய்வதில் நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மை விரும்புவது. அதை ஞானம் எப்பவும் நன்மை செய்ய மட்டும்தான் விரும்பும். நமக்காக மட்டும் இல்லை, பிறருக்காகவும் நன்மை செய்யும். பிறருடைய துன்பங்களில் பகிர்ந்து கொள்ளும் இந்த ஞானம். அதுதான் தூய்மையானதும் தனித்தன்மையும் வாய்ந்தது. அந்த ஞானத்தால் யாரு? பிறர் வாழ்வதற்குண்டான ஆற்றலையும் தெளிவையும் கொடுக்கிறது. இல்லாட்டா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நமக்கு உயிரோட்டம் உள்ளதாகவும் இருக்குது, மாசுபடாததுவாறும் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா வகையான ஞானமும் வெளிப்படையானதும் கேடு அற்றதாகவும் இருக்கும். நன்மையை மட்டுமானே தேட வேண்டியது இருக்கு நாம். அப்போ அந்த நன்மையை தேடும்போது அது நிறைவாக இருக்கும். நமக்கு ஞானத்தை யாரும் எதிர்க்கவே முடியாதுங்க. நன்மை செய்வதும் மனிதநேயம் கொண்ட நிலையும் நிலை பெறாது உறுதியானதாக இருக்கும். ஏனென்றால் ஞானத்தை கொண்டு நாம் எல்லாமே செய்யலாம். எதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, நன்மையான காரியங்க மக்களே, தீமையானதல்ல, நன்மையானது மட்டும்தான். அந்த நன்மையானதை நாம் செய்யும்போது நமக்கு வீண் கவலையே வராதுங்க. எல்லாவற்றையும் அது பார்வையிடுது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு நன்மையை செய்வதற்குண்டான ஆற்றலை தருகிறது. தூய்மையும் நன்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்கிறது. அப்போது அந்த ஞானத்தால் நமக்கு எல்லாவும் மிகைவாக கிடைக்கிறது. என்னடா, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி வழிகிறது. நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவர்களையும் அந்த ஞானத்தால் நிரப்புறார் ஆண்டவர். தூயாவின் வல்லமை கொண்டு கேட்டதனைத்தையும் தருகிறார். அப்படி தருகின்ற போது நாம் ஒரு நிறைவடைகிறோம். அந்த நிறைவில் பிறரையும் நாம் வாழ வைக்கிறோம். இப்போ ஒரு பொருள் கிடைக்குது நமக்கு, நாம் மட்டும் இல்லை, பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அந்த பகிர்தலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? பகிர்ந்து அளிப்பதில் ஒரு ஆசீர்வாதம், அது கொடுப்பதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நிறைவு. அவர்களும் நிறைவாக இருக்கட்டுமே, இந்த கொடுத்ததில் அவர்களும் சந்தோஷப்படட்டுமே என்று ஒரு நிறைவான மகிழ்ச்சி நமக்குள் ஏற்படும் போது எல்லாம் வல்லவர் அதை கண்டு சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் உனக்கு மட்டும் என்று இல்லாமல் பிறருக்கும் கொடுக்கின்ற மனதை கொடுத்தேனே, அதை நீ நிறைவாக பயன்படுத்தினாய் என்று உங்களையும் என்னையும் அவர் கண்டு நிறைவடைவார். அந்த நிறைவு தான் ஞானத்திற்கு முதன்மையான வழி இல்லையா? அந்த நிறைவை கொண்டு நாம் நிறைவாக வாழ்கிறோமா? நிறைவாக வாழ்வோர்களை பற்றி இங்கு குறை எதுவுமே கூறவில்லை. அவர் கொடுப்போர்களை பற்றும் குறையேதும் அவர் கூறவில்லை. கொடுக்காமல் நாம் இதுவரைக்கும் இருந்திருந்தால் நம்மை மாற்றிக்கொள்வோமா? அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோமா? ஆண்டவரே,
கொடுப்பதில் தான் ஒரு நிறைவு, சந்தோஷம் என்பதை நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனால் இனிமேல் நீர் என்ன சொல்லுகிறீரோ, ஞானத்தின் வெளிப்பாடாகிய அனைத்தையும் செய்வதற்குண்டான ஆற்றலை தந்தவர் நீர் ஆண்டவரே. அதனால் நீர் என்ன எங்களுக்கு திட்டமிடுகிறீரோ, எங்களுக்கு எதை நீர் உணர்த்துகிறீரோ அதை செய்யும் ஆற்றலை எங்களுக்கு கொடுத்து பிறருக்கும் நாங்கள் நன்மை செய்யும்படி தேவர் நீர் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.